ஹாய் கைஸ், நான் தான் உங்களோட டிஜே. நீங்க என்ன பார்த்துட்டு இருக்குது டிஜே ஸ்டுடியோஸ்ல. இன்னைக்கு வந்து எப்படி சொல்றது, ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். உங்களை எல்லாம் மீட் பண்ணதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி இன்னைக்கு நான் லைவ் போடலான்னு நினச்சேன், ஃபர்ஸ்ட் என்னோட சேனல்ல. பட் எனக்கு வந்து லைவ் அந்த அளவுக்கு தெரியல. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்புறமா எடிட் பண்ணிட்டு போட்டுற போறோம். ஸோ கைஸ், இந்த வீடியோ எதுக்குன்னா, டிஜே வந்துட்டு ஒரு ஒரு புது விதமான கண்டென்ட்டோட வந்திருக்கான். கண்டென்ட்டா இவனா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஆமா, இட் இஸ் அ கண்டென்ட். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, வி ஆர் கோனா ப்ளே அ கேம். ஸோ இந்த கேமை வந்துட்டு நான் நிறைய இடத்துல வந்து பார்க்கல. ஸோ இந்த கேம் வந்து நிறைய இடத்துல பார்க்கல. நான் வந்து நேற்று என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனப்போ அவன் வந்துட்டு ஸ்ட்ரீமில் வந்து இதை விளையாடிட்டு இருந்தான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு யூடியூபர் பார்த்தேன். ஸோ இந்த கேமை வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கேமை வந்து இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். நான் வந்து நேற்று இதை வந்து ஆடினேன். ஜென்யூனா இது ஃபர்ஸ்ட் டைம்லாம் இல்லை. ஆனால் வந்துட்டு ஒரு மாதிரி பெருத்து போயிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ இதுதான் இந்த கேம். இட் இஸ் நேம்ட் as கெட்டிங் ஓவர் இட் வித் பெனட் ஃபோடி. ஸோ அந்த இதில் இருக்கிறவர் தான் பெனட் ஃபோடி போல. நம்ம வந்து இதை வந்து விளையாட போகிறோம். ஸோ இந்த கேமோட ரூல்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். இதை நிறைய பேர் ஆடி பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மவுஸை வச்சு விளையாடுற ஒரு கேம். ஸோ இது வந்து என்னன்னா, இப்படி குதிச்சு குதிச்சு இந்த ஹேமரை யூஸ் பண்ணி ஏறி போனோம். இது எப்படின்னா, மவுஸை வந்து சுத்த சுத்த அவரும் சுத்துவாரு அப்படின்னாங்க. டேய் டேய் இருடா. சரி, நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து திருப்பி வரும். கண்டிப்பா 1 மினிட்ல முடிக்கிறதுல என் கேம் என்னோட மோட்டிவே கிடையாது. ஐயோ, வந்துட்டேனே. ஸோ எஸ், இது வரைக்கும் நேற்று முடிச்சிட்டோம் ஃபுல்லா விளையாடி. இதுல வந்து சொல்லுது இல்ல, ஐ வில் சேவ் யுவர் ப்ராக்ரஸ் வந்து இப்போ இங்க இருக்கோம்னா இங்க இருந்தே கண்டினியூ ஆகும்ன்றது. செக் பாயிண்ட்லாம் கிடையாது இந்த கேம்ல. ஐயோ, இந்த நாங்க நேற்று பேசிட்டு இருந்தோம், இந்த கேமை உருவாக்குனவரு அதாவது என்ன மனநிலைமையில இதை உருவாக்கி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். ஓகே 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 ஓகே. ஐயோ, ஐயோ, ஐயோ,
இதை பார்க்கும்போது நிறைய பேர் யோசிக்கலாம், என்ன இந்த கேமுக்கு இவ்வளோ இது பண்றான்னு சொல்லிட்டு. விளையாடி பாருங்க, அப்ப தெரியும். என்னடா வெறுப்பா இருக்கு. அவசரப்பட்டு ஏத்திட்டோம், அவசரப்பட்டு ஏத்திட்டோம். ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் இருக்கு, GTA 6 வர வரைக்கும் விளையாடலாம். தோக்கவே GTA 6 வர வரைக்கும் ஜெயிக்கவே மாட்டேன். ஓகே. யாருக்கிட்ட? டிஜேடா. டேய் டேய். The obstacles in Sexy Hiking are unyielding, and that makes the game uniquely frustrating. But I'm not sure Jazzuo intended to make a frustrating game. The frustration is just essential to the act of climbing, and it's authentic to the process of building a game about climbing. A funny thing happened to me as I was building this mountain. I'd have an idea for a new obstacle, and I'd build it, test it, and it would usually turn out to be unreasonably hard. But I couldn't bring myself to make it easier. It already felt like my inability to get past the new obstacle was my fault as a player rather than as a builder. Imaginary mountains build themselves from our efforts to climb them, and it's our repeated attempts to reach the summit that turns those mountains into something real. When you're building a video game world, you're building with ideas, and that can be like working with quickset cement. You mold your ideas into a certain shape that can be played with, and in the process of playing with them, they begin to harden and set until they're immutable, like rock. At that point, you can't change the world. Not without breaking it. யோ, இங்க இருந்து எப்படி போகணும் தெரியலையே. Fresh with new ideas. இப்படியே விட்டுருவோமா? என்னடா இது இவ்வளோ கஷ்டமான ஒரு கேமா?
ஐயோயோ ஐயோ Get nasty over there, boy. டேய் 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 Down the road feeling bad. I'm going down the road feeling bad. Going down the road feeling bad, and I ain't going to be treated this way. Oh, பாட்டு அதாவது சிரிக்கிறதுக்கும் அழுவுறதுக்கும் நடுவில் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குன்றது இன்னைக்கு தானே உணர்றேன்